வணக்கம். நான் ஆசிரியர் பி. அம்பிகை பாகன். 95ஆம் ஆண்டிலிருந்து வெற்றிக்கனி இதழ்களூடாக அதை உருவாக்கி திறமைந்து பிரமை பரிசில் பரீட்சைக்கு நீண்ட காலமாக கற்பித்த ஆசிரியர். இப்பொழுது 2026, 27 பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக வகுப்பறை கற்பித்தல் ஆரம்பித்திருக்கிறார். இது நேரடியான வகுப்பறை கற்பித்தல் இல்லாமல் யூடியூப் சேனல் ஊடாக அந்த காணொலியை காண்பித்து இலங்கை பூராக இருக்கின்ற மாணவர்கள அக்கறை உள்ள திறமையுள்ள மாணவர்களை அதை திறமையாக உருவாக்கி இந்த போட்டி பரீட்சையிலே அவர்கள் வெற்றி அடைவதற்கு என்னால் என்ற உதவியை வழங்கும் நோக்கோடு தான் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன். அதாவது நான் இந்த காணொலி பதிவு செய்து யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்கின்றேன். இது நிறைந்த பயன் தருகின்ற பட்சத்தில் தான் எனக்கு இதில் ஓரளவு பூர்ண திருப்தி கிடைக்கும். அதற்காக இந்த காணொலியை பார்க்கின்ற அனைத்து பெற்றோர்கள் மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது யாதென்றால், இது தொடர்ச்சியாக இந்த காணொலிகள் வெளியீடு இந்த வகுப்பறை கற்பித்தல் இடம்பெறுவது உங்கள் கைகளில் தங்கியிருக்கின்றது. நீங்கள் இதனை பார்த்து விரும்பினால் கண்டிப்பாக காணொலிகளை லைக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும் இது எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கின்றது என்பது. இப்ப ஜூம் ஓப்பன்றால் படிப்பிக்கிறதுலே தெரியும், அடுத்த நாளைக்கு எத்தனை பிள்ளை வருது என்று எனக்கு தெரியும். இது எத்தனை பேர் விரும்புகிறார்கள். இது சும்மா மேலோட்டமாக பொழுதுபோக்கு பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் விரும்பவில்லை. அப்ப பார்க்கிறவை விரும்பினால் நீங்க லைக் பண்ணினால்தான் எனக்கு தெரியும் விரும்புகிறீர்கள் என்பது ஒன்று. அடுத்தது, இந்த காணொலிகள்ல நான் கற்பிக்கிற விடயத்தோட சார்பான கேள்விகளும் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க கொமெண்ட் ஊடாக பதில் அனுப்ப வேண்டும். அதற்கு நான் சரிவில்லை என்ற பதிலும் உங்களுக்கு தந்து உங்களுக்கு கற்பதற்கு உற்சாகம் ஊட்டுவர். ஏனென்றால் முக்கியம் கற்பது மனத்தை பொறுத்த ஒரு காரியம். அப்ப மன உற்சாகத்தோட கற்க தொடங்கினால் நீங்க சிறந்த பொறுப்பை பெறுவதற்கு என்னால வழிகாட்ட முடியும். அப்ப இந்த வகுப்பிலே நான் பல விடயங்கள் அரச பரீட்சை தாள்களில் இருந்து வினாக்களை முதல்ல வழங்கப்படுத்திக் கொண்டு போவேன். பிறகு என்னுடைய எதிர்பார்ப்பு வினாக்கள், என்னுடைய பயிற்சி வினாக்கள் என்று பல விடயங்களை தருவதற்கு அவரோட காத்திருக்கிறேன். அப்ப உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய பதிலளிப்பும் தான் இந்த காணொலிகள் தொடர்ந்து வெளிவருவதை உற்சாகம் ஊட்டும் என கூறிக்கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ள நுழைகிறேன். இது திறமைந்து பிரமை பரிசில் வினாத்தாள் 1 சார்பான வகுப்புகள் தான். ஒன்றுல முதலாவது பிரதியீடு என்ற ஒரு தலைப்பு இருக்கின்றது. அந்த தலைப்பில பேர் தெரிந்தா போதும், அதை பற்றி அதிக கரிசனை உங்களுக்கு தேவையில்லை. பிரதியீடு என்றால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. அதாவது எழுத்துக்களுக்கு பதிலாக குறியீடு, குறியீட்டுக்கு பதிலாக எழுத்து, சொல்லுக்கு பதிலாக குறியீடு, குறியீட்டுக்கு பதிலாக சொல். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருட்களையும் பிரதியீடாக தரலாம். இப்படி ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை தருவதுதான் பிரதியீடு. நாங்கள் ஒரு கடிதத்தை போட்டு கோப்பி எடுத்தால் கடிதம் பிரதி, அந்த பிரதி தான் இங்க பிரதியீடு. அதற்கு ஈடாக இப்ப இந்த பிரதியீடு சார்பான தலைப்பில நான் இப்ப உங்களுக்கு உதாரணங்களையும் தந்து விளக்கத்தை தந்து அதான் கற்க போறபடியும் பிரதியீடு. நிச்சயமாக அந்த பிரதி பரிசை வெற்றி கொள்வோம். பிரதியீடு அதற்கு நான் தருக போற விடயங்கள் கற்பிக்க போற விடயங்களை புரிந்து கொண்டு பிறகு அம்ச பரீட்சை இது 2025 பார்ப்பால் பேப்பர்ல 6வது வினாவுக்கு விட காண்ற விளக்கம் கற்பித்து அதற்கு விட நான் கண்டுபிடித்து சொல்வேன். உங்களுக்கு தரப்படுகின்ற கேள்விகளுக்கான விடைகளை நீங்க கணித்து எனக்கு கொமெண்ட் ஊடாக அனுப்ப வேண்டாம். விடயம் புரிந்து கொண்ட பிறகு சரி. இப்ப இந்த பிரதியீடு சார்பான விடயத்தை ஒரு வியாபாரி அகமது பாத்திமா என்பவர் இருக்கிறார். அந்த அகமது என்கிற மகள் தான் பாத்திமா. இவர் கடை வைத்து இருக்கிறார், சட்டிபானை விற்கிற கடை. அந்த சட்டிபானை விற்கிற கடையிலே அதன் பானை ஒன்றும் அகப்பை ஒன்றும் விலைகளை ரகசிய குறியீட்டுல குறித்திருக்கிறத நாங்கள் உதாரணமா பார்க்கிறோம். அவர் பல பொருட்களுக்கும் பல பொருட்களுக்கு விலைகள் கொடுத்திருப்பார். ஆனா அவர் இந்த 2 பொருளுக்கும் ரகசிய குறியீடை பயன்படுத்தி விக்கிரைகளையும் போட்டிருக்கிறார். பானை 550 ரூபாய், அகப்பை 400 ரூபாய். அவர் அந்த பொருளை நீண்ட காலங்களுக்கு முதல் வாங்கி வைத்திருந்துதான் விற்கிறார்.
அப்ப வாங்கினவர்களும் ஒரு போல் இருக்கிறார், அது ரகசிய குறியீடாக இருக்கின்றது. என்னத்தை ரகசிய குறியீடாக வைத்திருக்கிறார்? தன்னுடைய பிள்ளை என்ற பெயரை தான் ரகசிய குறியீடாக இங்க பதிவு செய்தார். எப்படி? தன்னுடைய பேர் அகமது ஆனாவை முதலெடுத்தாகவும் அதற்கு ஒன்று வேண்டும். பாத்திமா நல்லவள் என்பதை பாத்திமா என்ற 4 எழுத்துக்களுக்கும் 1, 2, 3, 4, 5 நல்லவள் என்று சொல்லி 5 எழுத்துக்கள், அதுக்கு 6, 7, 8, 9, 10, 9, 0, 10 என் 0 என்ற இலக்கம் தான் 0 என்ற இலக்கத்தையும் குறித்து வைத்தார். இதன்படி அந்த பாலிய வாழ்க்கையிலே அவர் இதிலே ரகசிய குறியீடாக குறித்திருக்கிறார். அவர் இந்த பாலிய வாழ்க்கைக்கு நல்ல நாணயமான கிடைக்காது, பொருட்களை வாங்கினா கொஞ்சம் விலை குறைத்து கொடுப்பார். அப்ப ஒருவர் வந்து இந்த பாதையை பார்க்கிறார், வாங்குறதுக்கு 550 ரூபாய் போட்டிருக்கிறார். அவர் உடனடியாக 500 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கடைக்காரர்கிட்ட கேட்கிறார். கடைக்காரர் தான் வாங்கினதிலே உடனடியாக கணித்துத்தான் அதை கொடுக்க முடியுமா என்பதை கூற முடியும். அப்ப அவர் என்ன செய்கிறார்? இந்த தீனாவுக்கு பார்க்கிறார் 4, தானாவுக்கு பார்க்கிறார் 8, இல்லைன்னாவுக்கு பார்க்கிறார் 0. அப்ப 480க்கு வாங்கின போல அவர் 500க்கு விற்பனை செய்ய கட்டுப்படி ஆகாது. காரணம் என்னென்றால் அது வாங்கி 6 மாதம் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். அப்ப 20 ரூபாய் அதுக்குரிய பெறுவது கூடி இருக்கும். அப்ப அவர் சொல்றார் முடியாது, ஐயா 500 ரூபாய் தர முடியாது, நீங்கள் சரி 540 தாருவோடு 10 குறைக்கிறேன். அப்ப இந்த வாங்குறவர் இல்லை இல்லை நீங்க 530 தாருவோம் விடுறேன். அப்ப விலை இப்ப 2 பேரும் சேர்த்து 530 அவரும் பார்த்தா 480 வாங்கிருக்கு, 530 50 ரூபாய் லாபம் இருக்கு. அவர் காணுக்கு சந்தோஷம் வந்து ஓகே கொடுக்குறாரு, அவர் ஒரு நன்மை ஆகிறார். அப்ப இப்ப 50 ரூபாய் லாபம், மிச்சவருக்கும் அகமட்டுக்கும் சந்தோஷம். வாங்கியவர் பார்ப்பார் 550 530க்கு வாங்கியிருக்கிறார், அவருக்கு 20 ரூபாய் லாபம், அவரும் சந்தோஷம். அப்ப இந்த ரகசிய குறியீடு பிரதியீடாக ரகசிய குறியீடு இந்த வியாபாரத்துக்கு நல்ல பயனை தந்திருக்கிறது. இதே மாதிரி அவர் இந்த அகப்பை விற்பதற்கு 4 ரூபாய் போட்டிருக்கிறார். ஆனா வாங்கின விலையை மட்டும் நாங்கள் கணிப்போம். இப்ப வாங்கின விலை 480 நாங்கள் கணித்து விட்டோம். அகப்பை விலையை பார்த்தால் இத்தனை போட்டா இத்தனாவுக்குரியது 3, அடுத்த இத்தனாவுக்கு 3, இல்லைன்னாவுக்கு 0. அப்ப 330 வாங்கி இருக்கிறார். அப்ப வாங்கியதிலே நாங்கள் இதுக்கு கண்டுவிட்டோம் 330. இதனால் பிரதியீடு. பிரதியீடு என்பது ரகசிய குறியீடுகள். சிலர் ரகசியமாக இப்படியான தகவல்களை பரிமாறுவார்கள். இப்ப ஒருவருக்கு ஒருவர் தகவல் பரிமாறுவதற்கு நாளை நீ என்னை சந்தி என்பதற்கு அவர்கள் நாளை என்பதற்கு குறியீடு வைத்திருக்கலாம். நாளை நீ என்னை சந்தி அந்த குறியீடு அவருக்கு அனுப்பிவிட்டு அவருக்கு தெரியும் தன்னை சந்திக்க வேண்டும், மற்றவைக்கு புரியாது. அதுதான் பிரதியீடு என்ற பயன். சரி, இனி நான் இப்ப உங்களுக்கு இன்றைய வகுப்பிலே நான் தரப்போற பயிற்சி, இதுல 3 சொற்களுக்கு இலக்கங்கள் பிரதியீடாக தந்திருக்கிறேன். அம்மா, ஆன, உமையா, மாவட்டா, 1, 2, 3, தம்பி, 4, 3, 4, 2, 5, தங்கை, 4, இங்க கை என்ன 4, 6, 7. இப்ப இந்த இலக்கங்களை வைத்துக் கொண்டு நான் 2 வினாவை தருகின்றேன். அந்த வினாக்களுக்கு உங்களுக்கு இந்த பிரதியீடு சார்பான தகவல் நான் சொல்லித் தந்தது புரிந்திருந்தால் நீங்கள் அதை வைத்துக் கொண்டு அந்த 2 வினாக்களுக்கும் விடை தாருங்கள். என்ன என்றால், முதலாவது இதிலே இந்த குறியீடுகளை பயன்படுத்தி இந்த எழுத்துக்களுக்கு மேல அந்த குறியீடை பயன்படுத்தி மாமா என்பதற்குரிய குறியீடை விடையாக தாருங்கள். அடுத்தது மாமா, அடுத்தது மாதம் என்கின்ற சொல்லுக்குரிய இலக்கங்களை எண்களை அதாவது 3 இலக்க எண்ண இப்படியாகத்தாங்கோ, இதுக்கு 2 இலக்க எண்ண இப்படியாகத்தாங்கோ. இது நீங்க கொமெண்ட் ஊடாகத்தான் அனுப்ப வேணும், வாட்ஸ்அப் ஊடாக அனுப்ப முடியாது. காரணம் என்றால் எல்லாரோடும் என்னோட வாட்ஸ்அப் தொடர்பில் இல்லை, அதை ஏற்படுத்தவன் நான் விரும்பவில்லை. ஆனபடியால் நீங்க கொமெண்ட் தொடர்பு உள்ளவர்கள் கூடி கொமெண்ட் ஊடாகத்தான் இந்த விடை அறியுங்கோ. விடை சரி என்றால் சரி எனவும், பிழை என்றால் பிழை எனவும் நான் உங்களுக்கு
பதில் தந்து உங்களை ஊக்குவிப்பேன் என்பதை கூறிக்கொண்டு இனி நான் 2025ஆம் ஆண்டு பால்பன் 6வது வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் சொல்லித்தரப் போகின்றேன். கவனிங்கோ. அந்த வினாவில 5 இலக்க எண்கள் 3 தரப்பட்டது. இது கடந்த வருடம் நடந்த 2025 வினாத்தாள் 1 6வது வினா. நீங்க பண்ணிட்டு 6வது வினா நீங்க பேப்பரை பார்த்துக் கொள்ள முடியும். அந்த வினாவில 5 இலக்க எண்கள் 3 தரப்பட்டது. அதற்கு இங்கே சொல் பிரதியீடாக தந்திருக்கு. பிறகு என்ன கேட்கப்படுது என்றால் இந்த இலக்கங்களை சரியாக குறிக்கின்ற விடை எது என்று கேட்கப்படுகிறது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த இலக்கங்களுக்குரிய எழுத்துக்கள் ஒழுங்கிலே இருக்கா, அதாவது முதல் இலக்கத்தோட எழுத்தை விட்டு பார்த்து எந்த எழுத்து எந்த இலக்கத்தை குறிக்குது என்று கண்டுபிடிக்கணும். இது பிரதியீடு கண்டுபிடித்து எந்த விடை பொருத்தம் என வழங்குதல் வேண்டும். இப்ப நாங்க இதுல பார்க்க போறோம். இதுல இந்த எண்களை பார்க்க 1 2 3 4 5 6 1 4 5 1 7 4 5. இப்ப எங்களுக்கு ஒரு முடியும் நான் சொல்றது எல்லாத்திலையுமே 4 5 என்பது இறுதி பெண்களாக இருக்கின்றது, இலக்கங்களாக இருக்கின்றது. 45 என்ற எண் இறுதி இரு இலக்கங்களாக இருக்கின்றது. அப்ப இதுல எங்கேயாவது விடையில இறுதி இரு எழுத்துக்கள் பிழையாக இருந்தால் அந்த விடையை தள்ளி விடலாம், ஒத்தில்லாமல் இருக்கிறார். இப்ப இதுல பார்த்தால் பில் அது சரி, இதுக்கும் பில் அது சரி, இதுக்கும் பில் அப்பா சரி, இதுக்கும் பில் இதுக்கும் பில் இதுக்கும் பில் அப்பா சரி, இதுக்கும் பில் இதுக்கும் பில் இதுக்கும் பில். அப்ப எங்களுக்கு முதல் முயற்சி எங்களுக்கு விடை காண உதவவில்லை. நாங்கள் என்ன இலக்கங்களோடு எழுத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இனி நாங்கள் பார்க்க போறது என்றால் இதுலயே ஒரே எழுத்து வேறு இருக்கா, ஒரு இலக்கம் இருக்கா? ஓ இருக்கு. இந்த 1 இருப்பது இங்க முதலாவதாகவும் இங்கே 3ஆவதாகவும் இங்கே முதலாவதாகவும் இருக்கு. அப்ப இந்த 1 என குறிக்கிற எழுத்து இந்த விரல் எல்லாத்திலையும் கடைசி 1ஆவதபடியா எழுத்துக்களின் தொடர்ந்து இருக்குது. அப்ப இந்த 1 என்பது ஏதோ ஒரு எழுத்து 2 சொல்லில முதலாவதாகவும் ஒரு சொல்லில 3ஆவதாகவும் இருத்தல் வேண்டும். அதுல இந்த எழுத்துக்களை பார்க்கிறோம். இது கோ, இது கோ, இது தூ, அது 3ஆவது கோ. அப்ப இது முதலாவது கோ என்பது இங்க சரியா இருக்குது, இங்க 3ஆவது கோ என்பது சரியா இருக்குது, இங்க முதலாவது கோ என்பது சரியா இருக்குது. அப்ப முதலாவது சரி போல இருக்கு, அதை நாங்க இது துணிக முடியாது. அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததுல முதலாவது கோ திருப்ப இது முதலாவது கோயில், இது 3ஆவது அவர்கள், அப்ப இது போயிட்டார்கள். இது முதலாவது கோ அவர்கள், அப்ப இந்த வழியை நாங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை. இதுக்கு அடுத்ததாக 3ஆவது பார்ப்போம். முதலாவது கோ, 3ஆவது கோ, முதலாவது கோ. அப்ப இப்ப எங்களுக்கு இந்த 2 விடையும் சரி போலதான் இருக்கு. இந்த விட முதல் சரியா இருக்கலாம்னு இருக்கும். இப்ப இதுக்கு சரியாத்தானே இருக்குது. அதனால என்ன சொல்லணும்? இனி வேறு எழுத்துல எதுவும் தொடர்பிருக்கான்னு பார்க்கணும். வேறு எழுத்துல நாங்கள் பார்த்தால் முதல் இலக்கத்தை பார்க்கணும். இது 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இல்லை. அப்ப 3ஆவதுல இல்லாத ஒரு எழுத்து இதுல முதலாவதாக 2ஆவதாகவும் அடுத்த 2ஆவதாக இருக்கணும். அப்ப பார்ப்போம். இதுல 2ஆவது எழுத்து இக்கண்ணா, இதுல இக்கண்ணா ஒரு எழுத்து இல்லை, இதுல இக்கண்ணா. அப்ப இது பொருந்தது இல்லை. இதுல முதலாவது இல்ல 2ஆவது எழுத்தா ஒரு எழுத்து இருக்கணும், இதுல 2ஆவதா ஒரு எழுத்து இருக்கணும். அப்ப அது பொருந்தது இல்லை. அப்ப அதை அடுத்ததை பார்ப்போம். இதுல 2ஆவது இக்கண்ணா, இதுல 2ஆவது இக்கண்ணா, அதுவும் பொருந்தது இல்லை. அதுக்கு முதலே அடையாளம் போட்டுட்டேன்னா அப்ப அதுவும் பொருந்தது இல்லை. அடுத்தது இது வெற்றியை இக்கண்ணா இருந்தால் அது பொருந்தவில்லை. இப்ப 3ஆவதுக்கு பார்த்தால் முதல் 2ஆவது எழுத்து கண்ணா, இதுலேயும் 2ஆவது எழுத்து கண்ணா. அப்ப இந்த 2க்கு இது பொருந்தது, கண்ணா பொருந்தது, இந்த கண்ணா பொருந்தது, இந்த 2க்கு இந்த கண்ணா பொருந்தது. அப்ப இது வேற ஆனவழிகள் 3ஆவது விடையே மிக பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, பிள்ளைகளே, அதாவது இது
அதாவது பிரதியீடு சார்பான கற்றல் நடவடிக்கை. இதுல நாங்க கற்ற விடயங்களை மீட்டு பார்த்துக் கொள்ளுதல் அவசியம். ஏனென்றால் படித்தது மறந்துவிடக் கூடாது, படித்தது குறிப்பெழுத பழகணும். அப்ப மறவாம குறிப்பெழுதி ஞாபகமாக்கி வைத்திருப்பதுதான் கற்பது கற்று மிஞ்சுவதுதான் கல்வி. அப்ப நீங்க எவ்வளவு கற்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஆனா அதுல எவ்வளவு மிஞ்சுதோ அதான் கல்வியாக இருக்கும். ஆன முறையில நீங்க இதை மீள மீள பார்த்து புரிந்து கொண்டு எனக்கு இப்ப நீங்க விடைபெற போவது இந்த மாமா என்பதற்கும் மாதம் என்பதற்கும் இந்த மூன்று சொற்களுக்கும் எண்களுக்கும் உள்ள தொடர்பை கண்டு மாமாவை குறிக்கின்ற இலக்கம் ஈரிலக்கம் என்ன, மாதம் என்பதை குறிக்கின்ற மூவிலக்கம் என்ன என்பதை கொமெண்ட் ஊடாக தரும்படி கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்வதற்கு முதல் உங்களுக்கு நான் மீளவும் சொல்றேன், நீங்கள் இதை விரும்பினால், இருந்தால் இது தொடர்ச்சியா இடம்பெறுவதும் உங்களுடைய கையில தான் இருக்குது, நீங்க விரும்பினால்